வணக்கம். ஸ்ரீ வித்யா பாரதி மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல், சக்கராம்பாளையம், திருச்செங்கோடு தாலுக்கா, நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட். இன்றைக்கி நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் சயின்ஸோடைய ஃபஸ்ட்டு ரிவிஷன் டெஸ்ட் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது ஆஃப்டர்நூன் நடந்துச்சு. அதனுடைய கொஸ்டின் பேப்பருடைய அனாலிசிஸ் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 14 1 மார்க் சூஸில் இருக்கும். ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்கள், விச் பிரசிடென்ட் ஆஃப் த யூஎஸ்ஏ ப்ரிஷ்யூடு குட் நெய்பர் பாலிசி டுவார்ட்ஸ் லாட்டின் இன் அமெரிக்கான்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஹிஸ்ட்ரி லெசன் 2ல் புக் பேக் கொஸ்டின். அதுக்கு ஆன்சர் ஃப்ராங்க்லின் டி ரூஸ்வெல்ட். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், வென் வாஸ் த வார்சா பேக்ட் டிசால்வ். இது வந்து ஹிஸ்ட்ரி லெசன் 4 புக் பேக் கொஸ்டின்ஸ். இதுக்கு ஆன்சர் வந்து 1994. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின், ஹூ இஸ்யூட் த திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது ஹிஸ்ட்ரி லெசன் 6ல் புக் பேக் கொஸ்டின். இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மருது பிரதர்ஸ். அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி லெசன் 8லேருந்து புக் பேக்கில் அசோசியேஷன் ரீசன்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அசோசியேஷன் த காங்கிரஸ் அட்டெண்ட் த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். ரீசன் வந்து காந்தி இர்வின் பேக்ட் எனபிள் த காங்கிரஸ் டு அட்டெண்ட் த செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். இதில் வந்து அசோசியேஷன் வந்து ராங், ஆர் வந்து கரெக்டு, ரீசன் வந்து கரெக்டு. ஓகேங்களா? அப்போ சி ஆன்சர் வந்து கரெக்டு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிளாசிக்கல் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஹிஸ்ட்ரி லெசன் 10ல் 122 புக் பேஜில் இருக்கும். ஓகேங்களா? அதாவது ஃபஸ்ட்டு தமிழ் இசை கான்ஃபரன்ஸ் அப்படின்னு இருக்கும். அந்த தமிழ் இசை அப்படிங்கிறத கிளாசிக்கல் அப்படிங்கிற வேர்டில் மாற்றி கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் 1943. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சேஷாசலம் ஹில்ஸ் எ பயோஸ்பியர் ரிசர்வ் இஸ் சிச்சுவேட்டட் இன். இது வந்து ஜாகிரபி லெசன் 2 உடைய புக் பேக் கொஸ்டின். ஆன்சர் ஆந்திர பிரதேஷ். அடுத்து த சர்தார் சரோவர் டேம் இஸ் பில்ட் அக்ராஸ் த ரிவர். இது ஜாகிரபி லெசன் 3 அந்த ப்ளூ கலர் பாக்ஸில் இருக்கும். பேஜ் நம்பர் 161. ஆன்சர் வந்து நர்மதா ரிவர். அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்ஸ்டியூட்டன்ட் ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் ஆர் ஹைட்ரஜன் அண்டு கார்பன். இது லெசன் 4 ஜாகிரபி புக் பேக் கொஸ்டின். அடுத்தது த டிஸ்ட்ரிக்ட் விச் லார்ஜஸ்ட் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் கவர்ஸ் இன் தமிழ்நாடு இஸ். இது ஜாகிரபி லெசன் 6 உடைய புக் பேக் கொஸ்டின். ஆன்சர் வந்து கடலூர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் மேஜர் அண்ட் மைனர் போர்ட் இன் தமிழ்நாடு ஆர். இது ஜாகிரபி லெசன் 7 உடைய புக் பேக் கொஸ்டின். 3 and 15 ஆன்சர். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள், வாட் இஸ் மினிமம் ஏஜ் லேட் டவுன் ஃபார் எ candidate to seek election to the Lok Sabha. இது civics lesson 2 உடைய book back question. Answer 25 years. Next, which article of the Indian Constitution directed to the adopt foreign policy. இது civics lesson 4 உடைய book back question. Article 51. Next வந்து economicsலேருந்து கேட்டிருக்காங்க. economics lesson 2 Gates first round table held in Geneva. அடுத்து நெக்ஸ்ட் வந்து எக்கனாமிக்ஸ் லெசன் 4ல் புக் பேக் கொஸ்டின். அண்டர் விச் டேக்ஸ் ஒன் நேஷன் ஒன் யூனிஃபார்ம் டேக்ஸ் இஸ் என்ஷூர்ட் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். ஓகேங்களா? அடுத்தது பார்ட் 2. இதில் வந்து 2 மார்க் கொஸ்டின். ஃபஸ்ட்டு வந்து லிஸ்ட் அவுட் எனி 2 காசஸ் ஃபார் த ஃபெயில்யூர் ஆஃப் த லீவ் ஆஃப் நேஷன் கேட்டிருக்காங்க. ஹிஸ்ட்ரி லெசன் 1 உடைய புக் பேக் கொஸ்டின். அடுத்தது டிஸ்கிரைப் த பேர்ல் ஹார்பர் இன்சிடென்ட். இது ஹிஸ்ட்ரி லெசன் 3 உடைய புக் பேக் கொஸ்டின். அடுத்தது லிஸ்ட் த சோசியல் ஈவில் எராடிகேட்டட் பை பிரம்ம சமாஜ். இது ஹிஸ்ட்ரி லெசன் 5 உடைய புக் பேக் கொஸ்டின். அடுத்து நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், சம்மரைஸ் த எசன்ஸ் ஆஃப் லக்னோ பேக்ட். இது ஹிஸ்ட்ரி லெசன் 7 உடைய புக் பேக் கொஸ்டின். ரைட் எ நோட் ஆன் த திருநெல்வேலி அப்ரைசிங். இது ஹிஸ்ட்ரி லெசன் 9 உடைய புக் பேக் கொஸ்டின். அடுத்து வந்து பாருங்கள் ஜாகிரபி. ரைட் எ ஷார்ட் நோட் ஆன் டெக்கான் பிளாட்டியூ. ஜாகிரபி லெசன் 1 உடைய புக் பேக் கொஸ்டின். நேம் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோல் வித் தேயர் கார்பன் கண்டென்ட். இது ஜாகிரபி லெசன் 4 உடைய புக் பேக் கொஸ்டின். அடுத்து வாட் இஸ் எம்ஆர்டிஎஸ். இது லெசன் 7 ஜாகிரபியோடைய புக் பேக் கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த குவாலிஃபிகேஷன் ஃபார் த அப்பாயின்மெண்ட் ஆஃப் த கவர்னர். இது சிவிக்ஸ் லெசன் 3 உடைய புக் பேக் கொஸ்டின். மென்ஷன் த மெம்பர் கண்ட்ரிஸ் ஆஃப் பிரிக்ஸ். இது சிவிக்ஸ் லெசன் 5 உடைய புக் பேக் கொஸ்டின். அடுத்து எக்கனாமிக்ஸ் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் பர் கேபிட்டா இன்கம் லெசன் 1 உடைய புக் பேக் கொஸ்டின். அடுத்து வாட் ஆர் த பேசிக் 3 காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஃபுட் அண்டு நியூட்ரிஷியன் செக்யூரிட்டிஸ் அப்படிங்கிறது எக்கனாமிக்ஸ் உடைய லெசன் 3 உடைய புக் பேக் கொஸ்டின். வாட் இஸ் மீன் பை என்டர்பிரைனர் அப்படிங்கிறது எக்கனாமிக்ஸ் லெசன் 5 உடைய புக் பேக் கொஸ்டின்ஸ். அடுத்தது கம்பல்சரி கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஷார்ட் நோட் ஆன் ராஷ்டிரபதி பவன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது சிவிக்ஸ் லெசன் 2. அது புக் பேக், அதாவது வந்து பார்த்திங்கன்னா புக் பேக் கொஸ்டின் கிடையாது, இது இன்டீரியர் கொஸ்டின். பேஜ் நம்பர் 249 டூ யூ நோ பாக்ஸ்லேருந்து நம்ம எடுத்து எழுதணும். ஓகேங்களா? அடுத்தது பார்ட் 3. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபில் இன் த பிளாங்க்ஸு. ஒரு பைசா தமிழன் வாஸ் ஸ்டார்டட் பை அயோத்திய தாசர். இதில் ஹிஸ்ட்ரி லெசன் 5. அடுத்தது த ஃபர்ஸ்ட் உமன் லெஜிஸ்லேட்டர் இன் இந்தியா வாஸ் முத்துலக்ஷ்மி அம்மையார். இது ஹிஸ்ட்ரி லெசன் 10ல் இருக்குது.
அடுத்தது த பிளேஸ் வேர் த சப் அர்பன் ரயில்வே டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் வாஸ் இன்ட்ரடியூஸ்டு மும்பை. இது லெசன் 5ல் புக் பேஜ் நம்பர் 192 ஜாகிரஃபியில் இருக்குது. ஓகேங்களா. அடுத்தது டேஸ் இஸ் த கார்டியன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சுப்ரீம் கோர்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா சிவிக்ஸ் லெசன் 2 உடைய புக் பேக் கொஸ்டின். அடுத்தது த ஆரிஜின் ஆஃப் த வேர்ட் டாக்ஸேஷன் இஸ் ஃப்ரம் த வேர்ட் டாக்ஸேஷன். டேக்ஸ் வந்து டாக்ஸேஷன் வேர்ட்லேருந்து வந்தது. இது எக்கனாமிக்ஸ் லெசன் 4 உடைய புக் பேக் fill in the blanks. அடுத்து estimate the work alone by a lieu of nation history lesson 1 book back question. அடுத்தது write an essay on the role played by the 19th century reforms towards the cause of women. இது history lesson 5 உடைய book back question. Estimate the Periyar Ivera decisive contribution to the social transformation of Tamil Nadu. history lesson 10 உடைய book back question. அடுத்தது டிஃபரன்ஸ் பிட்வீன் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் மான்சூன் அண்ட் சவுத் வெஸ்ட் மான்சூன். இது ஜாகிரபி லெசன் 2 உடைய புக் பேக். ஜூட் இண்டஸ்ட்ரி அண்ட் சுகர் இண்டஸ்ட்ரி லெசன் 4 உடைய புக் பேக் டிபி. அது கிவ் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ரிசீவ் லோ ரெயின்ஃபால் டூரிங் சவுத் வெஸ்ட் மான்சூன். ஜாகிரபி லெசன் 6 உடைய புக் பேக். அடுத்து கிவ் அன் அக்கவுண்ட் ஆன் த மேஜர் பெனின்சுலர் ரிவர் ஆஃப் இந்தியா. ஜாகிரபி லெசன் 1 உடைய புக் பேக் கொஸ்டின். வாட் இஸ் அர்பனைசேஷன் எக்ஸ்பிளைன் இட்ஸ் ப்ராப்ளம். ஜாகிரபி லெசன் 5 உடைய புக் பேக் கொஸ்டின். Next, bring out the types and distribution of soil in Tamil Nadu. இது geography lesson 6 உடைய book back 5 mark. அடுத்தது what are the duties and functions of Prime Minister of India. civics lesson 2 உடைய book back. write a detailed note on non-alignment. civics lesson 4 உடைய book back. அடுத்து briefly explain the advantages and disadvantages of MNC. economics lesson 2 உடைய book back. write the structure of GST. இது economics lesson 4 உடைய book back. நமக்கு டைம்லைன் வந்து பார்த்திங்கன்னா 1920லேருந்து 1950 வரலும் 30 இயர்ஸ்குள்ளே இருந்து எனி 5 ஈவெண்ட்ஸ் எழுதினா போதும். இந்த 20லேருந்து 50 வரலும் ஒரே ஒரு பேஜில் வர மாதிரி தான் நம்ம அந்த டைம்லைன் அப்படிங்கிறத ட்ரா பண்ணும். ஓகேங்களா. அடுத்து வேர்ல்டு மேப் கேட்டிருக்காங்க. வேர்ல்டு மேப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸ், கிரீஸ், மொராக்கோ, மாஸ்கோ, நாகசாகி அப்படிங்கிற பிளேஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து நெக்ஸ்ட்டு பார்ட்டு 4. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 8 மார்க் கொஸ்டின். 8 மார்க்கில் அசஸ் த ஸ்ட்ரக்சர் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த யூஎன். இது ஹிஸ்ட்ரி லெசன் 3 உடைய புக் பேக் கொஸ்டின். அடுத்தது வந்து பாருங்கள் இன்டீரியர் 8 மார்க் போயிட்டாங்க. சரிங்களா. ரைட் அபவுட் மாடர்ன் இரிகேஷன் மெத்தட் இன் தமிழ்நாடு. இது ஜாகிரபி லெசன் 3ல் பேஜ் நம்பர் 159 இருக்கும். ட்ரிப் இரிகேஷன், ஸ்ப்ரிங்க்லர், சென்ட்ரல் ப்ரைவேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 மெத்தட் கொடுத்துருப்பாங்க. அந்த 4 மெத்தடையும் நாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகேங்களா. அடுத்து இந்தியா மேப்பில் வந்து பார்த்தோன்னா மவுண்ட் எவரெஸ்ட், ரிவர் கங்கா, வெஸ்டர்ன் காட்ஸ். அடுத்தது மார்க் எனி ஒன் லோ ரெயின்ஃபால் ரீஜன். ராஜஸ்தான் அல்லது ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஏதாவது ஒன்று குறிச்சா போதும். எனி ஒன் அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி. அடுத்து மார்க் ஜூட் க்ரோவிங் ஏரியா, விசாகப்பட்டினம் அண்ட் பெங்களூர். இது அல்லது தமிழ்நாடு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. தமிழ்நாட்டில் வந்து நாம் நீலகிரி, ஸ்ரீவர் தென்பெண்ணை அலுவியல் சாயிலோட ரீஜன் மார்க் பண்ணும். அடுத்தது காஃபி க்ரோவிங் ஏரியா, அயன் ஒர்க் பிளேஸ், சென்னை வேடந்தாங்கல், மார்க் எனி ஒன் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். ஓகேங்களா. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் நடந்த ஃபஸ்ட்டு ரிவிஷன் டெஸ்ட்டுடைய கொஷின் பேப்பர். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இதில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்விபி நீட் கோச்சிங் சென்டர் அப்படிங்கிறது இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது 12th முடித்த உடனே கிராஸ் கோர்ஸ் அப்படிங்கிற அட்மிஷன் வந்து எங்களது ஸ்டார்ட் ஆகிருக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா போன லாஸ்ட் இயர் தமிழ் மீடியத்தில் 669 அப்படிங்கிற மார்க் வந்து வாங்கியிருக்காங்க. ரூபிகாங்கிற பொண்ணு அவங்க தான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட். இங்கிலீஷ் மீடியத்தில் 695 அப்படிங்கிற வாங்கியிருக்காங்க. நல்ல டேலண்டான ஸ்டாஃப்ஸ் அப்படின்னு இருக்காங்க. உங்களுக்கு நீட் கிராஸ் கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் அல்லது நீட்டை பற்றியான ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் அந்த டவுட்டை வந்து கிளாரிஃபை அப்படிங்கிறத பண்ணிக்கலாம். அட்மிஷன் போடுற மாதிரி இருந்தாலும் இந்த நம்பருக்கே நீங்கள் காண்டாக்ட் அப்படிங்கிறத பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா 10th முடிச்சு 11th படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு தமிழ் மொழி திறனறி தேர்வு அப்படிங்கிற ஒன்று லாஸ்ட் நடந்துச்சு. டிசம்பரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரிசல்ட் அப்படிங்கிறது வந்தது. நம்ம ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா அந்த திறனறி தேர்வு அப்படிங்கிறதுல ஸ்டேட் ஃபஸ்ட் அப்படிங்கிற பிளேஸை வந்து 2 பேர் வந்து பிடிச்சிருக்காங்க. அதாவது 100 out of 100 அப்படிங்கிறது 2 பேர் வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கூல்லேருந்து 17 பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் 36,000 வந்து வாங்கியிருக்காங்க. அவங்களுடைய நேம் லிஸ்ட் அவங்களோட ஃபோட்டோஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு விசிபிள் ஆகும். இப்போ நம்ம ஸ்கூலில் வந்து 2025-26க்கான எல்கேஜிலேருந்து +2 வரலும் வந்து பார்த்திங்கன்னா அட்மிஷனுக்கு உண்டானது அந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது நடந்துகிட்ருக்கு. நீங்கள் வந்து அட்மிஷன் போடுற மாதிரி இருந்துச்சுனாலும் போட்டுக்கலாம். அது இல்லாத 10th முடிச்சுட்டு 11th வரவங்களுக்கு ஒவ்வொரு வீக்கு சண்டே அதாவது பிப்ரவரி முடிகிற வரலும்
ஈச் அண்ட் எவ்ரி சண்டே வந்து உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. அந்த ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் எக்ஸாம் அப்படிங்கிறது ஸ்கூல் கேம்பஸில் வந்து எழுதிக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அதுக்கு முதல் வருஷம் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு திறனறி தேர்வில் வெற்றி பெற்றவங்களுடைய நேம் லிஸ்ட். அண்ட் தீபிகாங்கிற பொண்ணு ஃபஸ்ட் மார்க் வாங்கினாங்க தமிழ் மீடியத்துலன்னு சொன்னேன் இல்லைங்களா, அவங்களுடைய ஃபோட்டோ வந்து இது. சரிங்களா? அவங்க வந்து எம்எம்சியில் இப்போ வந்து ஸ்டடி பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல்.